வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைய மீண்டும் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 18ல துப்பாக்கி சூடு நடந்துச்சு. ஒரு 12, 13 பேர் வந்து இறந்துட்டாங்க. அது துப்பாக்கி சூடுல எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சியில இருந்தார். அப்ப எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. நான் பேப்பர் பார்த்து அதிகாரி பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுல உள்ள ஸ்டாலின்லாம் பெரிய போராட்டம்லாம் நடத்துனாங்க. பொதுமக்கள் கூட அங்க அணிதிரண்டு போய்த்தான் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க ஆளக்குள்ள போய். கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை பண்ணி அன்னைக்கு கலெக்டர் உயிருக்கெல்லாம் ஆபத்துன்னு கூட சொல்லியிருந்தாங்க. கலெக்டர் உயிருக்கு ஆபத்து, தாசில்தார் உயிருக்கு ஆபத்து, இல்லைன்னா கொன்றுப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் கூட சொன்னாங்க. அதனால தான் அவங்க ஷூட்டிங் ஆர்டர் குடுக்க வேண்டிய அவசியம் ஆயிருச்சு. கேக்கேன்னு ஆளாளுக்கு தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரனா கிளம்பிட்டான். இங்க ஆலய மூட அல்லது கலெக்டர் ஆஃபீஸ் அடிச்சு நொறுக்க அந்த மாரி அவங்க கோவதாவத்துல அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாரி செய்திலாம் வந்தோனே ஷூட்டிங் ஆர்டர் நடந்துச்சு. 18ல அதோட மூடிட்டாங்க. கோர்ட்டுக்கு அப்பீல் போனாங்க. வேதாந்தா நிறுவனம் போனாங்க. லண்டன் நிறுவனம். அது போயி அப்பீல் போனாங்க, வச்சாங்க. அப்ப சுற்றுச்சூழல் மாசாயிருக்கு. அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 100 கோடி 50 ஊருக்கு அவதாரம்லாம் போட்டு கட்டியிருக்காய்ங்க. திருப்பி ஏன் நீங்க சுற்றுச்சூழல் ஏன் கெடுது? இது சுற்றுச்சூழல் பூமியிலிருந்து வரக்கூடிய தாமிரத்த எடுக்கும் பொழுது, சுரங்கமா எடுக்கும்போது சுற்றுச்சூழல் மாசு கெடத்தான் செய்யும். இது எல்லாத்துக்குமே தெரியும். வேதாந்தா நிறுவனம் தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியும், கோர்ட்டுக்கும் தெரியும். ஆனா இது ஏன் நீங்க சுத்திகரிப்பு பண்ணல? ஏன் குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஏன் காற்று மாசு இங்க ஏற்படுது? அப்ப இந்த வேதாந்தா நிறுவனம் தான். சுருக்கமா புற்றுநோயாளிகள் எண்ணிக்கை அதிகமா தூத்துக்குடியில ஏற்பட்டிருக்கு, அந்த பகுதியில ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையாவே வந்துச்சு. அப்புறம் கடைசியில 40, 50,000 பேர் வேலை பார்த்தாங்க. அதை சார்ந்து இருக்கவங்க ஒரு 80, 100,000 பேர் அது இருக்காங்க. அது பொதுவா தூத்துக்குடியினுடைய பொருளாதார பிரச்சனையே அந்த வேதாந்தா நிறுவனம் தான் பெரிய லெவல்ல கைப்பற்றி இருந்தாங்க. ஏன்னா வேதாந்த காப்பருங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான செம்பு தயாரிப்புல மிக மிக முக்கியமான ஒரு உலோகம் இன்னைக்கு நவீன காலத்துல. முன்னாடி தேவையில்ல. இன்னைக்கு நவீன காலத்துல மிக மிக முக்கியமான ஒரு உலோகமா நம்ம பார்க்கப்படுது. இன்னைக்கு செல்போனு பல மடங்கு கூடி போச்சு. சாதாரண ஆள் ஒரு ஃபோன்லாம் நீ வாங்க முடியாது. 14,000க்கு மேற்கொண்டு போனா தான் நல்ல ஃபோனுங்கிறேன். அன்னைக்கெல்லாம் போய் 8,000, 9,000 கொண்டு போனா ஃபோனே கிடைக்காதுங்கிறேன். முன்னாடி சாதாரண ஃபோன் கிடைச்சுச்சு. இப்ப கிடையாது. காரணம் என்னன்னா, விலைவாசி திண்டுமுண்டு ஆயிப்போச்சு. வரி விதிப்பு கூட. ஏன் வரி விதிப்பு கூட அப்டின்னா, தாமிரத்த நம்ம இறக்குமதி பண்றோம். அதிகமான 40% 50% தாமிரம் தூத்துக்குடில இருந்தே உற்பத்தி ஆகி இருந்துச்சு. 2% தான் உலக அளவுல உற்பத்தியே பாத்துங்க இந்தியாவுல. 2% உற்பத்தி பண்றானாம். பெருநாடு, சிலி நாடு, சீனா போன்ற நாடுகள்லாம் இதுல முன்னணியில இருக்கு. அங்கேயும் இந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. இல்லாம ஒண்ணும் கிடையாது. ஆனா சுத்திகரிப்பு பண்ணணும் அவங்க. கோர்ட் நம்புறாப்புல, கவர்மெண்ட் நம்புறாப்புல, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம அத ஏற்பாடு பண்ணாதான் அத இயங்க வைக்க முடியும். ஆனா ஆள மிக மிக அவசியமான முக்கியம். அத தெரிஞ்சுக்கங்க. செம்பு தயாரிப்புல இருந்து தான் அதுல இருந்து இந்த மருந்து மாத்திரையே டானிக்கே தயாரிக்கிறாங்களாம். சிவப்பணுக்க கூட்டுறதுல மிக முக்கியமான பங்காற்றுறது இந்த செம்புங்கிறேன். மாத்திரை, மருந்து, டானிக்க கலக்குறாய்ங்க அதுல. டானிக்ல கலந்தாத்தான் மனுஷ உடம்புக்கு சுறுசுறுப்பு வரும்ன்றான். மனித கழிவுகள அகற்றதுக்கு செம்பு தான் அதுல கலக்கப்படுது அப்படிங்கிறான் டானிக்லாம். சுவாச கோளாறு, இழுத்து ஏத்தி விடுறது, நுரையீரல், ஆக்ஸிஜன் பூராமே ஆக்ஸிஜன் இது பூராமே விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம பெரிய லெவல்ல படிக்கல. ஆனா கார்பன் டை ஆக்சைட வெளியேத்துறது எல்லாமே இதனுடைய தாமிரத்தினுடைய தன்மை தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்தியாவுல ஒரு பெரிய சிக்கல். எல்லா இறக்குமதியும் குஜராத்த தவிர்த்து குஜராத்ல 1% தான் உற்பத்தி பண்றாங்க. ஆனா இன்னும் ஒரு 1%, 1,50,000 தான் தூத்துக்குடியில உற்பத்தி பண்ணாங்க. அத மூடிட்டாங்க இப்ப. குஜராத்த வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். குஜராத் பத்தல. 1% நமக்கு பத்துமா? பத்தல. ஆக 40, 50% இறக்குமதி பண்ண வேண்டியது. இதை சார்ந்த கூடிய பொருளாதாரம் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,500 கோடி வரைக்கும் தமிழ்நாடு சர்க்காருக்கு, இந்திய சர்க்காருக்கு வருமானம் கிடைச்சிட்டு வந்துச்சு அதுல. வேலைவாய்ப்பு 1,00,000 பேரு. வரி 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 வரியில இருந்து வரக்கூடிய விகிதம் ஒரு 1000, 1,500 கோடி வந்து நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே இப்போதைக்கு பூரா ஸ்டாப் ஆயி போச்சு. பூராமே ஸ்டாப் ஆயி போச்சு. செம்பு தயாரிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, செம்பு பாத்திரத்தில தண்ணி குடிக்க சொல்றேன். குடிச்சாத்தான் நோய் எதிர்ப்பு திறன் வரும். செம்பு சிவப்பணுக்கள கூட்டும் அப்படின்னு சொல்றேன். இப்ப பூரா சில்வர் பாத்திரம் தான் நம்ம பயன்படுத்துறோம். யார் பெரும்பாலும் செம்பு பாத்திரம் பயன்படுத்தினாலும் கூட, இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் செம்பு விலை குண்டக்க மண்டக்க ஏறி போச்சு. நம்ம இறக்குமதியவே நம்பிக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் தயாரிக்கக்கூடிய நாடுகள் பல நாடுகள்லயே உள்ளூர்ல மக்கள் பெரிய லெவல்ல போராட்டத்தையே கையில எடுக்குறாங்க. எடுக்காத வேணாம். பெட்ரோல் டீசல நிப்பாட்டு. வேணாம் நாடு கெட்டு போச்சு, காத்து கெட்டு போச்சு, மண்ணு கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது போட்டு மழையே வரமாட்டேங்குது. முன்னாடி பெட்ரோல், டீசல் க்ரூட் ஆயில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஊடமாட அதிகமான மரங்கள் நெறைய இருந்துச்சாம். இப்ப எடுத்தோனே அந்த மரங்கள்லாம் பட்டு போச்சாம். எல்லா நாடுகள்லயும் அரபு நாடுகள் எல்லாமே ஈரானு, ஈராக்கு, சவுதி அரேபியா, குவைத்து இந்த நாடுகள் பூராமே க்ரூட் ஆயில் மேல எடுத்தவொன்னே அது பூரா செத்து போச்சாம். மரம் பூரா செத்து போச்சு. அப்ப இத எடுக்காத நிப்பாட்டுனா இங்க போராட்டத்த ஆரம்பிக்கிறாய்ங்க. வேணாம் நம்ம அழிஞ்சு போவோம். காசுக்காக இருந்தோம்னா நம்ம அழிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்றேன். கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, நீங்க அழியிறது முக்கியம் இல்ல. அது எடுக்காட்டா நம்ம செத்து போக மாட்டாங்கிறாங்க. நமக்கு அதையும் எடுக்கணும். காற்று ஓரளவு நம்ம கெடாம இருக்கணும். நம்ம பொருளாதாரமும் வேணும். ஏன்னா, எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை இயக்கமே பூமியில இருந்தே இயங்குது. க்ரூட் ஆயில வச்சுக்கங்க. எத வேணாலும் எடுத்துக்கங்க. காத்த வச்சுக்கங்க. மின்சாரம் எப்படி? காத்துல இருந்து தயாரிக்கிறது மின்சாரம்.
தண்ணியில இருந்து தயாரிக்கிறது மின்சாரம். ஒரு பொருள இன்னொரு பொருளா மாத்துனா தான் பணமா மாத்தலாம். அப்பத்தான் மக்கள் வாழ்க்கையில மேம்படும். மக்கள் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம போய்க்கிட்டே இருக்கும். இதுல எதையுமே யாரும் கை வைக்கக் கூடாதுன்னா, உலகம் அப்படியே நிக்க வேண்டியதுதான். காத்த கா காத்த வந்து கரண்டா மாத்த முடியாது. காப்பர வேற ஒரு பொருள பயன்படுத்த முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. வேற ஒரு பொருள பயன்படுத்த முடியாது. பூமிய தோண்டினா மணல் கிடைக்குது. மணல எடுத்தா தான் வீடு கட்டலாம். மணல தோண்டாத அப்படின்னா வீடு கட்ட முடியாது. சரி கீழ அதுக்கடுத்து தோண்டாத அப்படின்னா சிமெண்ட் தயாரிக்க முடியாது. மண்ண அப்ப இதெல்லாம் வெட்டுனாத்தான் இன்னொரு பொருளா மாறும். அப்பதான் வளர்ச்சியே கிடைக்கும். எல்லாமே இயற்கையிலே இருக்கு. யாரும் எங்கே இருந்து கொண்டு வந்துரல. ஆனா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இவ்வளவுதான் எடுக்கணும், இவ்வளவுதான் குடுக்கணும், இவ்வளவுதான் கட்டணும், இவ்வளவுதான் கட்டக்கூடாது அப்படிங்கிற சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. பெரிய அதுக்கு உண்டான படிச்சவங்க எல்லாமே அறிக்கை குடுத்து தான் கவர்மெண்ட் ஒரு சட்டமா ரூலா ஏத்தி வச்சிருக்காங்க. அதுல பிரச்சனை வரும்பொழுது தான் ஒண்ணொன்னா மாத்தி அது பிரச்சனை, இது பிரச்சனை அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு. மூடப்போது அப்ப வேதாந்தா நிறுவனத்த மூடப்போது ஷூட்டிங் ஆர்டர் பண்ணி மூடப்போது எல்லா மக்களுமே ஆதரவு தெரிவிச்சாங்க. வேலை பார்க்குறவங்கள தவிர்த்து எல்லா மக்களுமே, "அப்பா நீ மூடி வச்சுப்பா. நீ ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா. நமக்கு நோய் நொடியெல்லாம் வராது." அப்படின்ற மாரி சொன்னாங்க. வைகோபாட்சியம்லாம் அந்த ஆலைய மூடுறதுக்கு கோமணத்த கட்டிட்டு திரிஞ்சாரு. ஆளே காணோம் அப்ப. சரி மூடுனீங்கல்ல, அந்த மக்களுக்கு மாற்றான பொருளாதாரம் அந்த மாவட்டத்துல என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? நான் கேட்கிறேன். மாற்று ஒரு ஏற்பாடு வேணும்ல. அத வச்சு சார்ந்து 1,00,000 பேர் பொழைக்கிறேன். அத சார்ந்து ஏற்றுமதி, துறைமுகம் அங்கே இருக்கு. ஏற்றுமதி, இறக்குமதி எல்லாம் நடக்குது அங்க. லாரியே ஆயிரக்கணக்கான லாரி ஓடுது. டிரைவர் பொழைக்கிறேன். அரசாங்கம் பொழைக்குது. அது நடக்குது, இது நடக்குது. குண்டக்க மடக்க இங்க வருமானமே அதுதான். ஆனா அத டப்புன்னு எடுத்து மூச்ச பிடிச்சாம நிப்பாட்டிப்புடிய. மாற்று வழி அந்த மக்களுக்கும் காட்டல நீங்க. மக்களுக்கும் அந்த மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய மட்டுக்கும் மாற்று பொருளாதார வழி அங்க இல்ல. மாற்று வழிய காட்டணும்ல நீங்க. அது கெடுதல் ரைட் விட்டுருவோம். கெடுதல் நீங்க விட்டுருவோம். ஆனா கெடுதலுக்கு பதிலா நீங்க மாற்றான பொருளாதாரம் இங்க என்ன வச்சிருக்கீங்க? அங்க ஒண்ணுமே கிடையாது. அங்கே தான் தாமிரம் இருக்கு. அங்கே தான் தயாரிக்க முடியும். இதுக்கு சிவகங்கை மாவட்டத்துல கொண்டாந்து போட முடியும்? போட முடியாது. மதுரை மாவட்டத்துல கொண்டாந்து போட முடியுமா? போட முடியாது. எங்க என்ன மூலப்பொருள் வைக்குதோ அங்கேயே தான் அத போட முடியும். இப்ப திருப்பூர வச்சுக்கங்க. பனியன் கம்பெனி ஏன் வேற இடத்துல போட முடியல? வேற இடத்துல போட முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உப்பு தண்ணி அந்த நூல அந்த இத த த வெளிமையாக்கும். நூல அந்த பனியனா மாத்துறதுக்கு திருப்பூர தவிர வேற இடத்துல தண்ணி கிடையாது. அந்த தண்ணி வேற இடத்துல கிடையாது. இதே மாரி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கும். இப்ப திருப்பூர்ல இருக்க பூரா நிப்பாட்டா உனக்கு எப்ப துணி கிடைக்கும்? துணி கிடைக்காது. ஆக பிரச்சனையும் இருக்கு. நொய்யல் நதியோரம் பூரா கத்துறாய்ங்க. பூரா கத்துறாய்ங்க. நொய்யல் நதி கெட்டு போச்சு. ஆழ வந்து கெட்டு போச்சு. தண்ணி கெட்டு போச்சு. அங்கே பூரா புற்றுநோய் வந்துச்சு. அங்கே பூரா கத்துறீங்க. புற்றுநோய்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் கூட சும்மா இருந்தா காட்டுக்குள்ள தெரிஞ்சாலும் புற்றுநோய் வருதுங்க. அதுக்கு சம்மந்தம் இல்ல. ஆனா இது சம்மந்தம் படுத்துறாய்ங்க அவ்வளவுதான். இது சம்மந்தப்படுத்துறாய்ங்க. இது ஒரு பாயிண்டா கூட இருக்கலாம். ஆனா தொழில் மேம்பாடு வரும்போது இயற்கைய மாற்றி நம்ம இன்னொரு பொருளா மாத்தும்போது சில பாதிப்புகள் வர்றத நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்ப என்ன ஆயி போச்சு? தாமிரமே சுத்தமா இந்தியாவுல இல்லைங்கிறேன். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டாக்க, இத முயற்சி பண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பூரா அங்கே ஒரு சில பேர் போராடி, ஊழியர் போராடுறாங்களோ, பொதுமக்கள் போராடுறாங்களோ நமக்கு தெரியாது. எல்லாரும் திங்கட்கிழமை கலெக்டர்ட்ட குடுத்துக்கிட்டே இருக்காங்க. "அத திறங்க, திறங்க எங்க வாழ்க்கை போச்சு." அது வேதாந்தா நிறுவனம் தான் சொல்லி இவங்க செய்றாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது நமக்கு நம்பிக்கை இல்ல. வேதாந்தா நிறுவனம் ஒண்ணும் அடுத்த வேளைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாதவன் கிடையாது. அவன் பெரிய லண்டன் நிறுவனம். அவன் உலகத்துல எங்க வேணாலும் போய் எடுப்பேன். லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கான் அவன். நீ இல்ல. உனக்கு தான் நஷ்டம். அவனுக்கு என்ன? இல்லன்னா வேற நாடு. அதெல்லாம் அடுத்த நாடு. நீ மட்டுமா காப்பர் தயாரிக்கிற? ஓவியத்துக்கு. எல்லா நாடும் தான் தயாரிக்கிறான். இந்த நாடுன்னு இல்ல. அவன் எல்லா நாடும் போய் பார்ப்பேன். 250 நாடு போய் அவன் பார்த்துருவான். அவன் அழைச்சு பிளேன் சுத்திட்டு ஒரே நாட சுத்தி வந்துருவான். அவனுக்கு தெரியும். எந்தெந்த நாட்டுல என்னென்ன தொழில் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். ஆக இத இயக்குறதே இப்போதைக்கு நமக்கு தேவையான ஒண்ணு. நஷ்டம் இருக்கு. தீங்கு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு தெளிவான நீங்க அறிக்கை தாக்கல் பண்ணணும் கவர்மெண்ட். விஜய் சர்க்கார் இத திறக்கணும்னு முயற்சி பண்றதா ஒரு செய்தி வருது. திறந்தா நல்லதுதான். ஆனா திடீர்னு எடுத்தோனே திறக்க முடியாது. நீங்க கோர்ட்டுக்கு போணும். கோர்ட்ட திருப்திப்படுத்தணும். நீங்க சுத்திகரிப்பு பண்றத நீங்க திருப்திப்படுத்தணும். காற்று மாச குறைக்கணும். ஒவ்வொரு நாடுகள்லயும் இந்த காப்பர் தயாரிக்கக்கூடிய இடத்துல பூரா எவ்வளவு சுற்றுச்சூழல் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அறிக்கையா கோர்ட்ல குடுக்கணும். ஏன்னா இந்த நாட்டு மட்டும் தான் இப்படி இருக்கா? இல்ல வேற பெருநாட்டுல என்ன மாரியான தொழில்நுட்பத்த பயன்படுத்தி காற்று மாச குறைச்சிருக்கேன்? இல்ல காற்று மாசே குறைக்கலையா? இத மாரி இருக்கா? இல்ல இத கூட இருக்கா? தெரியணும்ல நமக்கு. பெருநாட்டுல 10% உற்பத்தி பண்றீங்கிறேன். இது நம்ம இந்தியாவுல 2% பெருநாடு 10% சிலி நாடு 25%. சீனாவுல அதே போல 15% உற்பத்தி பண்றேன். அப்ப சீனாவுல எத வச்சு காற்ற தூய்மைப்படுத்துறேன்? சுற்றுச்சூழல எத வச்சு தூய்மைப்படுத்துறேன்? இங்க வந்து அறிக்கை கேளு. சீனாட்ட கேளு. நீ வந்து எப்படிப்பா பண்ற? இல்ல அறிக்கைய சுற்றுச்சூழல் பண்றியா? இல்ல விட்டுட்டியா? வேணாம்னு. இப்படித்தான் இருக்கும்னு விட்டுட்டியா? அப்ப அங்கெல்லாம் ஏன் மூடல? ஆள அங்கெல்லாம் ஏப்பா மூடல? இங்க மட்டும் ஏப்பா மூடுற? என்ன காரணம்? அவனுக்கு தெரியுது. இல்ல இந்த காப்பர் வேணும், அவசியம் வேணும். நாடு நடக்கிறதா காப்பர் வேணும். காப்பர் எதுவுமே இல்லாம சும்மா பண்ண முடியுமா? மணல ஜெயலலிதா காலத்துல, ஜெயலலிதா காலத்துல இறக்குமதி பண்ணாங்க. இங்க இருந்து வெளிநாடுகள்ல இருந்து கம்போடியாவுல இருந்து மணல் மூட்டைய இறக்குமதி பண்ண. மணல் அல்ல வேணாம். இங்க வேணாம். இங்க மணல் பூரா இல்லாம போயிருது.
நீர்மட்டம் கீழே போயிருது வேணாம்னு சொல்லி பல பேர் போராட்டம் பண்ணி இறக்குமதி பண்ணாங்க. அப்ப என்னாச்சு? மணல் இல்ல. அதுக்கு பேர் புழுதி. புழுதிய கொண்டாந்து வச்சு வீட கட்ட சொன்னாங்க. இது விளங்குமா? இது விளங்குமா? இது நிரந்தரமான தீர்வா? இவன் சொன்னேங்கிறதுக்காக இறக்குமதி பண்ணலாமா மணல? மணல இறக்கும் அப்புறம் வீடு எப்படித்தான் கட்டுவ? நான் கேட்கிறேன். மணல இறக்குமதி பண்ண வேணாம். மணல எடுக்க வேணாம். தண்ணி மட்டும் கீழ போகுது உண்ம. வீடு கட்டாம போக முடியானே! ஒரு வீடு கட்டுறதுக்கு பதில் வேணும்ல. கம்பி, கழுதை, குதிரை எத வச்சு தான் எல்லாமே இருக்கு. எதுவுமே இல்லாம இந்த பாதிப்ப மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. அதுல உள்ள நன்மை என்ன பண்றது? அது சொல்லுங்க முதல்ல. இதுல உள்ள பாதிப்ப பத்தி பேசிக்கிட்டே போலாம். ஆனா நன்மை என்ன பண்ண முடியும்? அதுல எதுவுமே பண்ண முடியாதப்பா. மாலத்தீவுல இருந்து எல்லாம் இறக்குமதி பண்ணாங்க. ஜெயலலிதா காலத்துல. மணல இறக்குமதி பண்ணாங்க. ஒரு மூட ரூ. 100 ரூ. 200 இறக்குமதி. அப்ப அதுவும் நின்று போச்சு. அது ஏன் அத வெட்டி நம்ம புழுதியா இறக்குமதி நம்ம நாட்டுல அடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குவாரிகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப இவங்களுக்கும் தெரியுது மணல் எடுத்தா நீர்மட்டம் கீழ போயிருதுன்னு. ஆனா எடுக்காம இருக்க முடியாதே. வேற வழியே இல்லையே. ஆக மொத்தம் எங்கிட்டு சுத்தினாலும் பூமியில தான் கை வைக்கணும். பூமியில இருந்து ஒரு பொருள எடுத்தாத்தே காசா மாத்தலாம். அந்த காசா மாத்தும்போது பல பிரச்சனை வருது. காத்து கெட்டு போச்சுங்கிறான், மழை கெட்டு போச்சுங்கிறான், சுவாசம் கெட்டு போச்சுங்கிறான், தண்ணி கெட்டு போச்சுங்கிறான், அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு. ஒரே குழப்பமா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்குன்னா, இதுக்கு என்ன தீர்வு? ஆலைய நீங்க மூடவே விட்டுருக்க கூடாது. கவர்மெண்ட் இறங்கி ஆள சுட்டா என்னப்ப? 10 மணி செத்தா என்ன? திருப்பி அந்த ஆலைக்கு உண்டான பாதிப்புகள கவர்மெண்ட்டே இறங்கி வேலை செஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன வழிகாட்டுனியா நீங்க? வழிகாட்டி ஒரு ஆள ஈஸியா மூடிடாமையா உத்தரவு போட்டு 13 கொள்ளவே வேணாமையா ஒரு உத்தரவு போட்டு ஆள நிக்குது. இது என்ன பெருசா 13 சுட்டுத்தேன் ஒரு ஆளை நிப்பாட்டணுமா? ஒரு ஆளை ஈஸியா நிப்பாட்டி போடலாம். ஒரு உத்தரவு கவர்மெண்ட் சுற்றுச்சூழல்ல இருந்து வாங்கி ஒரே அடிதான். ஒரு உத்தரவு போட்டு போடலாம். ஆனா அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், விளைவுகள் என்ன? அப்படிங்கிறத பார்க்கணும்ல. 14,000 கோடி ரூபாய் இந்தியாவுக்கே வருமானம் போச்சாம் வருஷத்துக்கு. வருஷத்துக்கு 14,000 கோடி ரூபாய் போச்சுங்கிற 14,000 கோடிக்கு அங்க இருந்து இறக்குமதி பண்றேங்க. இறக்குமதி பண்ணா என்ன ஆகும்? பூரா தாமிர விலை கூட வேண்டியதான். மாத்திரை மருந்து கூட வேண்டியதான், டானிக் விலை கூட வேண்டியதான், செல்போன் விலை கூட வேண்டியதான், ஈபில இருந்து வரக்கூடிய மின் இணைப்பு பூரா கூட வேண்டியதான். தாமிரம் எதுவுமே செய்ய முடியாது. வீட்டு ஜாமானிகள், மிக்சி, கிரைண்டர் அத்தனையும் கூட வேண்டியது. பிரிட்ஜ் எல்லாமே தாமிரம் இருக்கும். எல்லாமே இழுக்கலாம், மடக்கலாம். தாமிரங்கிற ஒரு உலோகம். இரும்பு இல்லாத ஒரு உலோகம். நீட்டெல்லாம் மறக்கலாம். ஆனா வேற இடத்துல இல்லையே. இருக்கிற இடத்துல தானப்பா ஓட்ட முடியும். இருக்கிற இடத்துல ஓட்டாதேங்கிற. வேற இடத்துல இல்ல. சரி இருக்கிற இடத்துலயே ஓட்டக்கூடாதுங்கிற. கேட்டா காத்து கெட்டு போச்சுங்கிற, மழை கெட்டு போச்சுங்கிற. அது இதுக்கு வழிகாட்டி என்ன? வழிகாட்டிய போட்டு ஓட்ட வேண்டியானே. அது வழிகாட்டவே இல்லைன்னா மூட வேண்டியானா? அப்ப மக்களோட வாழ்க்கை தரம், அப்புறம் நாட்டினுடைய ஏற்றுமதி, இறக்குமதி அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கானே எல்லா நாட்டிலயும். அதுக்கு என்ன பதில் சொல்ற? எல்லா நாட்டிலயும் ஓட்டிக்கிட்டு தானே யாருக்கே தாம்பறான். அந்த நாட்டுல என்னையா பண்றேன்? மாயாஜாலம் பண்ணி காத்த சுத்தப்படுத்துறானா? மிஷின் தானையா? அதுக்கு உண்டான வழிமுறை வச்சு தானே பண்றேன். அது மாதிரி இங்க வழிமுறை ஏன் நீ உருவாக்கல? கவர்மெண்ட் ஏன் மூட விட்டா? ஏப்பா மூட விட்ட நீ? மூட விட்டே தப்பியா? கோர்ட் வரைக்கும் போனதே தப்புலையா அந்த பிரச்சனைய? அது இங்க வா என்ன பிரச்சனை? நாட்டுடைய வளத்து பிரச்சனை, நாட்டுடைய பொருளாதார பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, ஒரு மாவட்டத்தினுடைய பிரச்சனை இது. பொருளாதார பிரச்சனை, வாழ்வாதார சங்க பிடிச்ச மாதிரி. அது போச்சுன்னா சங்க பிடிச்ச மாதிரி இருக்குல்ல. கவர்மெண்டே இறங்கி வேலை பார்க்கணும்ல. இது பண்ணு, சுற்றுச்சூழல் பண்ணு, வேதாந்த இதை பண்ணு. இல்ல வேதாந்த நிறுவனத்திட்ட மட்டும் நீ வேதாந்த நிறுவனத்திட்ட உற்பத்தி பண்றதை கொடுத்துரு. சுத்திகரிப்பு மட்டும் நீ கவர்மெண்ட் எடுத்துக்க. கவர்மெண்ட் எடுத்துக்கியா நீ எதை? அதுக்குன்னா செலவாயிட்டு வாங்கியா? சுத்திகரிப்பு நீ வேதாந்த நிறுவனம் சுத்திகரிப்பு பண்ணலைன்னு தானே பிரச்சனை. சுத்திகரிப்பு ஆலையுடைய சுத்திகரிப்பை நான் எடுத்துக்கிறேன். சுற்றுச்சூழல் சுத்திகரிப்பை நான் எடுத்துக்கிறேன். ஆலையுடைய தாமிர உற்பத்தி மட்டும் நீ பண்ணிக்க அப்படி சொல்ல முடியானையா? இதுக்கு எதுக்கே அவ்வளவு பிரச்சனை? மண்டியடியை கிளப்புறிய, நீங்க கிளப்புறியா, அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆலைக்கு உங்களுக்கு மாசு பிரச்சனை வருதா, காற்று பிரச்சனை வருதா? நீங்க மாசு கட்டுப்பாடை நீங்களே கையில எடுத்து அங்கேயே பிளான்ட போட்டுங்க. கவர்மெண்டே பிளான் போட்டுங்க. அவங்கள கேட்க வேணாம். அவங்ககிட்ட இருந்து வருமானம் மட்டும் அவங்ககிட்ட இருந்து இவ்வளவு செலவாகுது மட்டும் அந்த நிறுவனத்திட்ட இருந்து முன்கூட்டியே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்களே அதுக்கு உண்டான செலவுகளை செஞ்சுட்டு காத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை நீங்க ஆரம்பிச்சிருங்க. அது அவன்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அவன்கிட்ட செய்யினா செய்வேன், செய்ய மாட்டேன் சொல்ல முடியுமா? செய்ய முடியாம கூட இருக்கும். அதுக்கெல்லாம் நீ தேவையில்லை. ஒண்ணு சுத்திகரிப்பு பண்ண முடியாது. அதாவது வெளிப்படையா சொல்லணும். இல்ல தாமிர ஓடுனா சுத்திகரிக்க பண்ணவே முடியாது. அந்த இடத்துல காசு மாற்று கடத்தும் செய்யும். அப்படின்னா அறிக்கை விடுங்க. அதுவும் இல்ல. முறையா சுத்திகரிப்பு பண்ணல. இதைத்தான் பேசுறான் ஒழிய. முறைனா என்ன? அதை ஏன் நீ கவர்மெண்ட் எடுக்கல அப்புறம்? ஒரு ஆலையை மூடுறது பெருசா? ஒரு ஆலையை மூடுறது பெருசாங்கிற. ஒரு ஆலையை மூடுறது சாதாரண வேலை. ஒரு ஆலையை உற்பத்தி பண்றதே உருவாக்குறதே பெருசு. மூடுறது ஈஸியான வேலை. அது மாதிரி விஜய்கிட்ட இப்ப மனு நிறைய பேர் கொடுத்துருக்காங்களாம். ஆலையை ஓட்டணும். இந்த ஆலையை ஓட்டுனாதே இந்த மாவட்டம் வளம் பெறும். இந்த எங்க வாழ்க்கை தரம் மேம்படும். வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட மனு போயிருக்கான். அதுக்கு உண்டான முயற்சியிலையும் விஜய் இறங்கி இருக்கா சொல்றாங்க. இதை உண்மையிலேயே நீங்க இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேராய்க்கணும். ஏன்னா எல்லா பேருமே பொதுமக்கள் தப்பா நினைப்பாங்க. பொதுமக்களுக்காக வாழ்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க எல்லாருமே. அப்படிலாம் வேலை பார்க்க முடியாது. அப்படிலாம் வேலை பார்க்க முடியாது. அப்படிலாம் நாடகம் நடிக்க முடியாதுயா. பொதுமக்களை நிர்வாணம் ஆட சொல்ல ஆட முடியுமா? அதெல்லாம் ஆட முடியாது. எதிர்கட்சிக்காரன் சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஆட முடியுமா? ஆக இந்த ஆலையை ஓட்டணும். இந்த ஆலையை ஓட்டினாத்தே நாட்டுடைய பொருளாதாரம் மேம்படும். விலைவாசி குறையும். முதல்ல செல்போன்லாம் போய் வாங்கு. செல்போன்ல சொல்லுவேன். அவர் சொல்லி சாட்டையெல்லாம் 1 மணி நேரம் நேற்று பேசியிருக்காரு. 1 மணி நேரம். ஒவ்வொருத்தர் டிவிக்காரர் 1 மணி நேரம். பேசுறது ஈஸியா? நாய் கத்தி என்னையா அவன குலைக்கலாமியா? விஷயத்துக்கு வா. இப்ப என்ன பண்றது? செல்போன்ல 10,000 ஓடி இருக்கு.
8,000 ஒரு கட்டா காப்பர் தான் கொடுத்து நிற்கான். மருந்து மாத்திரலாம் வேலைகள் வாங்க முடியாத அளவுக்கு டானிக்கெல்லாம் குடிச்சு. ஒவ்வொரு விஷயமும் அது பயன்பாடு 40, 50% காப்பர் இல்லாம எதுவுமே உற்பத்தி பண்ண முடியாது. மின்சார வாகனம் உற்பத்தி பண்ண முடியாது. மிக்ஸி கிரைண்டர் ஓப்பன் பண்ண முடியாது. எதையுமே நீ செய்ய முடியாது சுருக்கமா. எதுவுமே இல்லாத ஒரு குறவலைய டக்குன்னு கத்திய வச்சு நிப்பாட்டிட்டு போட்டீங்கன்னா, நாட்டுடைய பொருளாதாரம் என்ன ஆகும்? அது சார்ந்து இருக்கவங்களோட வேலை வெட்டியெல்லாம் என்ன ஆகும்? ஆக மொத்தத்துல மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் இதுக்கு ஒரு மீட்டிங்க போடும். மீட்டிங்க போடியா, சுற்றுச்சூழல் சம்பந்தம் ஒரு மீட்டிங்க போடியா, வேதாந்தா நிறுவனத்த கூப்பிடியா. இதுக்கு என்னையா பண்ணலாம்? இது ஓட்டியே ஆகணும். இந்த இழப்பு எங்களுக்கு தெரியுது. இந்த வேதாந்தா நிறுவனத்த பூட்டுனதால நஷ்டம் என்னன்னு அரசாங்கத்துக்கு தெரிய வருதுயா. ஆனா இத ஓட்டணும் ஏன் பண்றது? மாசு கட்டுப்பாடுக்கு என்னையா பிரச்சனை? இதுக்கு என்னையா பண்றது? உன்னால முடியும்னா பாரு. இல்ல உலக லெவல்ல வேற யாராவது இருந்தா கூப்பிடு. அந்த நாட்டுல எல்லாம் என்னென்ன பண்றான்? தாமிரம் எடுக்கக்கூடிய நாட்டுல பூரா கூப்பிடியா அவன? உன் நாட்டுல என்ன பண்ற? அப்படின்னு கேள்வியா அவன்ட்ட. அந்த நாட்டுல பயன்படுத்தியா? அந்த நாட்டுல தொழில்நுட்பம் பயன்படுத்தியா? ஆக மொத்தத்துல ஆளே ஓடணும். ஆலைய பூட்டவே கூடாது. ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த ஆலையும் பூட்டக்கூடாது. அது உள்ள பிரச்சனையத்தே சரி பண்ணணும். ஆலைய பூட்டிட்டா நீ 1000 வருஷத்துக்கு வாழ்ந்துருவியா? கஞ்சி தண்ணி இல்லாம சாக வேண்டியது.